வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று பார்க்க போவது மலையாளத்தில் நேற்று ரிலீஸ் ஆன ஆடு ஜீவிதம். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சுமார் 16 ஆண்டுகள் உழைப்புக்கு பிறகு பிருத்திவிராஜ் நடித்துள்ள ஆடு ஜீவிதம் என்ற திரைப்படம் நேற்று வெளியாகி சமூகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. மலையாளத்தில் வெளியான மஞ்சு மேல் பாய்ஸ் என்ற திரைப்படம் தமிழ்நாட்டில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பஸ்ஸில் அள்ளி குதிச்சு ரூபாய் 52 கோடிக்கு அளவுக்கு வசூலிச்சிருக்குது. இந்த படத்தை தொடர்ந்து ஆடு ஜீவிதம் படம் ரிலீஸ் ஆனது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் முதல்ல ஸ்டார்டிங்லேயே எப்படி காமிப்பாங்க. பிருத்திவிராஜ் புதுசாக கல்யாணம் முடிச்சிருப்பாரு. கல்யாணம் முடித்த உடனே என்ன பண்ணுவார்னா, நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு இருக்கிற சொத்து பற்றி எல்லாத்தையுமே விற்றுட்டு வெளிநாட்டுக்கு போகிற சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். போன உடனே சரின்னு சொல்லிட்டு இவர் போன உடனேயுமே என்ன பண்ணால் யாருமே இவரை கூப்பிட மாட்டாங்க. அங்கே எல்லாத்துக்குமே விசிட் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை மட்டும் யாருமே கூப்பிட மாட்டாங்க. என்னடா நம்மளை கூப்பிட யாருமே வரலைன்னு சொல்லிட்டு இவர் கூட 100 பையன் இருப்பான். இவங்களுக்கு மலையாளத்தை தவிர மற்ற எந்த மொழியுமே தெரியாது. அப்போன்னு பார்த்து சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு இடத்துல அங்கே உள்ள ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வருவார். அவர் இவரை கூட்டு போவாங்க. கூட்டு போயிட்டு நான் தான்ப்பா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாசையில் பேசுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிடுவாங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா நடுவு ஒரு பாலைவனம் இருக்கும். அந்த பாலைவனத்து நடுவில் போயிட்டு விட்டுருவாங்க. ஏங்க நாங்கள் கம்பெனி வேலைக்கு வந்தாங்க, இங்கே வரலைங்க அப்படிம்பாங்க. கம்முன்னு இருடா அப்படி சொல்லிட்டு அவங்க அவங்க பாசையிலே பேசுவாங்க. இவங்களுக்கு மலையாளத்தை தவிர வேறு எந்த பாஷையுமே தெரியாது. இவங்க பேசுகிற பாஷை அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுகிற பாஷை இவங்களுக்கு புரியாது. இப்படி பேசினோடனே கம்முன்னு இருடா சொல்லிட்டு நாங்கள் என்னை விட்டுருங்க, ஃபோன் பேசணும், ஊருக்கு நான் ஃபோன் போடணும், என்னை அனுப்பிச்சி விட்டுருக்கு, நான் ஃபோன் போடணும் அப்படிம்பாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா 2 அரை அரைஞ்சிட்டு ஷார்ட்டேட் அரைஞ்சிட்டு உள்ள இருறா அப்படின்றாங்க. இருந்தவொடனே இவங்க எல்லாம் அப்படி என்னப்பா இப்படி விட்டு நடுக்காட்டில் விட்டாங்களே, நம்ம எப்படி போகிறதுன்னு தெரியலையா அப்படின்னு நினைப்பாங்க. கடைசியில் இவங்க ஆடு மேய்க்கிற, ஒட்டகம் மேய்க்கிற இந்த மாதிரி இவங்களுக்கு வேலையை விட்டுருவாங்க. இதனாலேயே ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற படத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஆடு மேய்க்கிறதா ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற மாதிரி. இவங்க இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்னடா இப்படி விட்டாங்களே நடுக்காட்டில் அப்படி சொல்லிட்டு பயங்கர வேதனை, எல்லாத்தையுமே ரொம்ப அடிமை கொடுமைப்படுத்துவாங்க. அந்தளவுக்கு இது பண்ணுவாங்க. இவங்களை ஒரு ஆடு என்னெல்லாம் பண்ணுதோ அதே மாதிரி இவங்களை இது பண்ணுவாங்க. அவங்களோட நடிப்பு வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பசிக்கு அவங்க ஒரு ரொட்டி கொடுப்பாங்க. நம்ம ஹோட்டலில் வசதியான ரொட்டி கூட சாப்பிட்ருப்போம். ஆனால் அவங்க ஒரு ரொட்டி கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்கும். இது வேறு வழியில் சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட முடியாமல் மெல்ல முடியாமல் சாப்பிட்டு அங்கேயே தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே கிடப்பாங்க. எப்படி தப்பிக்கிறதுனே தெரியாமல் இந்த அளவுக்கு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட வேதனையும் இதுவும் எப்படி இந்த படம் அந்தளவுக்கு பயங்கரமாக இயக்குனர் எடுத்துருக்கிறாரு. அந்த நம்ம அதை பார்க்கல நம்மளே அங்கே உள்ளே போய் அந்த இந்த மாதிரி மாட்டிக்கிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற பயத்தை அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. அவரோட நடிப்பு பிருத்திவிராஜ் நடிப்பும் அங்கே உள்ள அரேபியர்கள் நடிப்பும் எல்லாமே வேறு லெவல்லே இருக்கும். ஆடு கூட அருமையாக நடிச்சிருக்கும். அப்புறம் இந்த படத்தில் மெயினாக என்னென்னா, இவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலே என்னென்ன வேதனைலாம் அனுபவப்படுறாரு அப்படிங்கிறதே காமிச்சிருவாங்க. ரெண்டாவது ஃப்ளாஷ்பேக்கில் தான் இவர் ஊரில் எந்த அளவுக்கு இருந்தார், எப்படி கல்யாணம் முடிஞ்சது, இவர் வெளிநாட்டுக்கு எப்படி வந்தார் அப்படின்னு காமிப்பாங்க. இதை பார்க்கல எப்படின்னா படம் முதல்ல பின்னாடி திருப்பி போட்ட மாதிரி நமக்கு ஒரு இதாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் இப்படி வாழ்ந்தார், பின்னாடி இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு காமிச்சுனா நல்லா இருந்திருக்கும். இதை அப்படியே திருப்பி போட்ட உடனே நமக்கு படமே என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அளவுக்கு தோணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆடு ஜீவிதத்தோட முழுக்க ரிவ்யூ. இந்த படத்தை பார்க்கலாம்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த படத்துக்குள்ளேயே மூழ்கிற வாழ்க்கை நாளை போனால் அரேபியருக்கு எங்கேயுமே போகக்கூடாதா, வெளிநாட்டுக்கே போகக்கூடாதா, நம்ம இங்கே இருந்தாலும் இருப்போம் அந்த அளவுக்கு தோணும். 2008ஆம் ஆண்டு இந்த நாவல் வெளிவந்த நிலையில் இதனை படமாக்குறதுக்கு 2010ஆம் ஆண்டு இயக்குனர் பிளஸ்ஸி மற்றும் நடிகர் பிருத்திவிராஜ் ஆகியோருக்கு இந்த பணிகளை ஆரம்பிச்சிருக்காங்க. கொரோனா உள்பட பல இடையூறுகளை தாண்டி படம் முழுமையாக நேற்று வெளியாகியுள்ளது. ஆடு ஜீவிதம் படத்தின் ரிலீஸை அதிக எதிர்பார்த்த மலையாள சினிமா ரசிகர்கள் அதனை கொண்டாடி வராங்க. இது காலை முதலே இந்த படத்தில் காட்சிகள் அங்கே ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நகரங்கள் இந்த படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது. கமர்ஷியல் சினிமா ரசிகர்களுக்கு ஆடு ஜீவிதம் அதிக ஈர்ப்பை ஏற்படுத்தி கொண்டு ஹாட் சினிமா மற்றும் உலகத்தரம் வாய்ந்த படங்களுக்கு பார்க்க விரும்புவோர் இந்த படம் நிச்சயம் கவர் என்று தான் சொல்லணும். துயரம் நிறைந்த வாழ்க்கை, படபடமாக நகரும் அதை இடைவேளை, சுவாரஸ்ய பஞ்சம் இருப்பதாக சிலர் குறிப்பிட்டுள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வாரம் சூப்பரான ஒரு மலையாளத்தில் ரிலீஸான ஒரு சூப்பரான படம் சொல்லணும்னா மஞ்சு மேல் பைஸ்க்கு அடுத்து ஆடு ஜீவிதம் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான, நேரம் போகிறதே தெரியாத பொழுதுபோக்கான ஒரு சூப்பரான படம் கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.